அதாவது வீட்டில் அடிக்கடி விபத்து துர்மரணம் எல்லாம் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன, வாஸ்து ரீதியாக என்ன காரணமாக இருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம். விபத்துகள் துர்மரணங்கள் ஏற்படுவதற்கு காரண கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராகு கேது சனி, ராகு கேது சனி, சந்திரனும் எடுத்துக்கலாம். ஏன்னா சந்திரன் தான் வாகனத்தை குறியீடாக சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அது பொதுவாகவே இந்த கிரகத்தின் ஆதிக்கம் அதிகமா எந்த பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெற்கு மேற்கு சார்ந்த விஷயமா தான் இருக்கும் அதிகமாக. இது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு கார்னரும் ஒரு குறிப்பிட்ட கிரகம் ஆளுமை செய்கிறது. இந்த பக்கம் வடகிழக்கு நார்த் ஈஸ்ட், இது சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கு, இது சவுத் வெஸ்ட், இது நார்த் வெஸ்ட், இது வடமேற்கு, இது தென்மேற்கு. இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா ராகுவின் ஆற்றல் அதிகமாக இருக்கும். இந்த பகுதியில செவ்வாயின் ஆற்றல் அதிகமாக இருக்கும். இந்த கார்னர் சந்திரன், இந்த பகுதி சனி, இந்த பகுதி கேது. அதனாலதான் பொதுவாகவே இந்த தெற்கு மேற்கு விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். பள்ளமான விஷயங்கள்லாம் வரக்கூடாது, உயரமான அமைப்புகள் இருக்க வேண்டியது இருக்கும். எக்ஸ்டென்ஷன், அதாவது கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கக்கூடாது. இது போல விஷயங்கள் எதுக்காக சொல்றேன்னா, இதெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி உள்ள வருவதற்கு வழிவகை செய்துவிடும் என்பதனாலதான் சொல்றாங்க. அப்படி நெகட்டிவ் எனர்ஜி வர்றதுனாலதான் முக்கியமா இது போல விபத்துகள் துர்மரணம்லாம் குறிப்பிட்ட வீடுகள்ல ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நான் சொன்ன கான்செப்டோட நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா 100% பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா என்பது வந்துடும். ஏன்னா பொதுவாகவே சில வீடுகள் பார்க்கும்போது இந்த இப்போ ஒரு சப்போஸ் ஒரு பிளாட் வாங்க போறோம்னு வச்சுங்க, வாங்கறதுக்கு முன்னாடி அந்த பிளாட் சில நேரத்துல கம்மியா வருதுன்னு சொல்லிட்டு இது போல வளைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாங்கிடுவாங்க. இப்ப இதை தென்மேற்குன்னு வச்சுங்க, இந்த பகுதி தான் அப்படின்னு அப்ளை பண்ணி பார்த்துங்க. இந்த பகுதி வளர்ந்துருக்கும், இப்போ வளர்ந்துருக்கும், கம்மியா வரும்னு சொல்லி வாங்கிடுவாங்க. இது போல வாங்கின உடனே திடீர்னு ஏதோ ஒரு விபத்து என்பது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஏற்படும். குறிப்பாக அந்த வீட்டுல வயதானவங்க யாரு இருக்கிறாங்களோ, இல்ல தாத்தா பாட்டி இது போல விஷயங்கள் யாரு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு திடீர்னு ஒரு இறப்பு என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் என்பது வந்துடும். அதே போல தென்மேற்கு மட்டும் இல்லை, தென்கிழக்கும் என்பது வளரக்கூடாது அப்படின்ற விஷயம் கவனமாக இருக்கும். சில நேரங்கள் எப்படி இருக்கும், இந்த பகுதி தென்கிழக்கு பகுதி வளர்ந்திருந்தாலும் நெருப்பினால் கண்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக வீட்டு பெண்களுக்கு ஏதாவது திடீர்னு ஏதாவது உடல்நல குறைபாடு, சடனா ஏதாவது நல்லா அமைப்பதான் இருப்பாங்க, சடனா ஒரு பெட்ரீடனா என்பது வருவதற்கான வாய்ப்பு என்பது வந்துடும். தென்கிழக்கு பகுதியும் வளர்ந்துருக்க கூடாது. அதே போல இந்த வாயு மூலையும் வளரக்கூடாது. இந்த வாயு மூலை வளர்ந்தாலும் ஏதாவது நமக்கு கண்டே பிடிக்க முடியாத நோய்களினால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், நோய் தொல்லை, இது போல விஷயங்கள்லாம், ஏதாவது பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயம் அட்டாக் ஏற்படுறது, இதன் ரீதியா துர்மரணங்கள் ஏற்படுறது, இல்லை விபத்துகள் ஏற்படுறது, இது போல விஷயங்கள்லாம் வந்துடும்.